சிபிஐ வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க மூன்றாவது முறையா. ஸோ எல்லா கட்சிகளுக்கும் அந்த கயாட்டிக்கான ஸ்பேஸில் பிரச்சனைகள் வரும். தலைவர் வந்து என்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கருத்தை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம். கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் இப்போவே கிடைச்சிட்டாங்கன்னு இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்விட்டர்லலாம் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு உண்மையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதால தான் அப்படி எழுதுறாங்க. இது ஃபேக்ட்ஸ். தலைவருக்கான சப்போர்ட்டை காமிக்கிறதுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக அப்படி எழுதுறாங்க. தலைவர் விஜய் வந்து ஹி ஹேஸ் அ கேரக்டர் ஆஃப் ஹிஸ் ஓன். புதிய மாற்றத்தை வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். இளைஞர்களோட வருகை நிறையவே இருக்குது. எனர்ஜி, யூத்ஃபுல்னஸ் இருக்குது அந்த கட்சியில். இந்த 2 வருடங்களில் கண்டிப்பாக கட்சி வந்து தன்னை தயார் செய்து கொண்டிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயணம். அந்த கிராமங்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள் இன்னும் வந்து பராமரிக்கப்படாமலும், இன்னும் வந்து கல்வி நிலையங்களில் சாதிய வேறுபாடுகள் இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவில் இருந்து திருமிகு அஸ்விதா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நீங்கள் குக்கிராமத்தில் பிறந்து ஒரு கூலி தொழிலாளிக்கு மகளாக பிறந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு பெரிய வேலையில் இருந்தீங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்தியாவுக்கு வந்தீங்க? எதற்காக அதுவும் தாவேக்கால சேர்ந்தீங்க? ஸோ சின்ன வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயணம் வந்து ஏழ்மையிலேருந்து வந்ததுனால எப்போதுமே வந்து என்னோடய லைஃப்பை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் பல நிறுவனங்களில் நான் வந்து பணி புரிஞ்சாலும் நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி சர்வீஸ் செக்டர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஹார்வர்டில் படிக்கச்சுலி என்னோடய படிப்பு வந்து கவர்னன்ஸ் தான், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கேயும் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் தான் படிச்சிருந்தேன். கடந்த 5-6 வருடங்களாக வந்து அரசியல் மேலே ஒரு பெரிய ஆர்வமும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அப்போ வந்து நான் திரும்ப வரச்சில் வந்து தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளையும் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணிச்சில் வந்து எனக்கு தாவேக்கா சிறந்த கட்சியாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இளைஞர்களோட வருகை நிறையவே இருக்குது. ஒரு எழுச்சியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி, யூத்ஃபுல்னஸ் இருக்குது அந்த கட்சியில். இன்னொன்று வந்து தலைவர் விஜய் வந்து ரொம்ப வருஷ காலமாக வந்து நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஹி ஹேஸ் அ கேரக்டர் ஆஃப் ஹிஸ் ஓன். அதில் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸோடு அவர் வந்து அரசியலுக்கு வர. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளாக வந்து தாவேக்கோட ப்ரெஸ் ரிலீசஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு வரேன். அவங்களோட கருத்துக்களும் அவங்களோட நிலைப்பாடுகளும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக நான் தாவேக்கா சூஸ் பண்ணேன். தமிழ்நாடு எப்போவுமே கல்வியில் ஒரு சிறந்த மாநிலம். காமராஜர் காலத்திலிருந்து அதன் பிறகு அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, நீங்களும் கூட இந்த மாநிலத்தில் படித்தவர் தான். பள்ளி படிப்பெல்லாம் இங்கே படிச்சிருக்க கூடும். அப்படி இருந்தும் ஏன் தாவேக்கா என்ன பண்ணுச்சு? ஸோ வந்து நம்ம கல்வியை மட்டும் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து 50% நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போயிருந்தாலும் இன்னும் எத்தனை குழந்தைகள் வந்து எஜுகேஷன் மட்டும் போதாது, எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து எந்த விதத்தில் அந்த கல்வி வந்து அவங்கள வந்து ஒரு சிறந்த கான்ட்ரிபியூட்டர்ஸாக இந்த சமுதாயத்துக்கு உருவாக்குது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்க வந்து கல்விக்கூடங்களுக்கு போகிறது முக்கியமாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன முக்கியம் அப்படின்னா அந்த கல்விக்கூடங்கள்லேருந்து வெளியில் வரச்சு அந்த கல்விக்கூடங்களில் இருக்கச்சில் அந்த குழந்தைகள் என்ன மாதிரி ஒரு மனப்பாங்கு ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்வியிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தமிழகத்தில் தேவை, டெஃபினட்டாக தேவை. இன்னைக்கு கூட நவோதயா ஸ்கூல் கொண்டு வாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது இவங்க எதிர் வாதங்களை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் மட்டுமே 1300 பேர் ஐஐடி, என்ஐடி மாதிரி காலேஜஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்களை மட்டும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவையா? கல்வியிலேயே கேட்குறேன். கண்டிப்பா தேவை. இன்னைக்கு வந்து 10 ஆண்கள் படிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி வெளியில வராங்கன்னா அதுல 7 பேருக்கு வேலை கிடைக்கும். அதே பெண்களை பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு தான். ஸோ இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த விதத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு சேஞ்சிங் என்விரான்மெண்ட் இருக்கு, ஏஐ இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, புது விதமான ஸ்கில்ஸ் தேவைப்படுது. பல ஆண்டு காலமா வந்து கல்வி ஒரே மாதிரி இருக்கிறதாகவும் அங்க உள்ள இப்போ நான் நிறைய 100 நாள் பயணம் ஒன்று மேற்கொண்டேன். நிறைய கல்வி கிராமங்களுக்கு போகல அந்த கிராமங்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள் இன்னும் வந்து பராமரிக்கப்படாமலும் நிறைய காலேஜஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் அதிகமாகவே பேசிட்டு வரேன். ஸோ அவங்க கிட்ட பேசச்சுலையும் தெரியுது இன்னும் வந்து கல்வி நிலையங்களில் சாதிய வேறுபாடுகள் இருக்கு, பல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ வந்து கல்வி நிலையங்கள் வந்து ஒரு கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயணம் அப்படித்தானே. ஒரு முதல் 12 ஆண்டுகள் வந்து அந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய பயணத்தில் வந்து இன்னைக்கு தமிழக கல்வி நிலையங்கள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்லணும்.
அடுத்த கட்டமாக இந்த கல்வி சார்ந்து விவாதிச்சுட்டு இருக்கிற 3 கேள்விகளா, அடுத்த கட்டமாக வந்து விஜய் அவர்கள் வந்து விருப்பம் அளித்தவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நேர்காணல் நடத்தி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு தயாராகிடுச்சா டிவிக்கே? கண்டிப்பாக தயாராகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மேபி இது புதுசாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த கட்சி வந்து பல 2 வருடங்கள் இந்த என்ன சொல்லி இந்த எண்ணங்களும் இந்த தேர்தல்களும் ரொம்ப வருஷ காலமாக இருக்குது. அப்படின்னா இந்த 2 வருடங்களில் கண்டிப்பாக கட்சி வந்து தன்னை தயார் செய்து கொண்டிருக்குது. எல்லா கட்சிகளும் போல இந்த கட்சியிலையும் வந்து என்னென்ன ப்ராசஸஸ் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் இப்போவே கிடைச்சிட்டாங்கன்னு இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ட்விட்டர்லலாம் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்னு பார்க்குறீங்களா, இல்லை யதார்த்தத்தை எழுதுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? 50 எம்எல்ஏக்கள் நேற்று 60 பேர்கிட்ட நேர்காணல் நடத்தினதா தகவல் வருது. கிட்டத்தட்ட 60 பேர் இல்லை 60 எம்எல்ஏக்கள் அப்படின்னு எழுதுறாங்க. அது ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இல்லை யதார்த்தம் தானா? எல்லாரும் அவர்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிடுறாங்க. ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு உண்மையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறனால தான் அப்படி எழுதுறாங்க. இது ஃபேக்ட்ஸ். அப்படி சில அவங்க போடுறாங்க அப்படின்னா அதில் சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அவங்களோட தலைவருக்கான இப்போ தலைவருக்கான சப்போர்ட்டை காமிக்கிறதுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக அப்படி எழுதுறாங்க. ஓகே. இந்த சிபிஐ வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க 3வது முறையா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது, தலைவர் பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு தொண்டரா ஒரு நிர்வாகியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டு பழி வாங்குறாங்கன்னு பார்க்குறீங்களா, இல்லை ப்ரொசீஜர் தான், இது நார்மல் தான்ப்பா அப்படின்றீங்களா? ஸோ நான் அரசியல் களத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கெயாட்டிக்கான ஸ்பேஸாக தான் பார்க்குறேன். ஸோ எல்லா கட்சிகளுக்கும் அந்த கெயாட்டிக்கான ஸ்பேஸில் சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரச்சில் வந்து அந்த அரசியல் கட்சியில் உள்ள நபர்களும் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈவன் நீங்கள் விமன்ஸ் டே ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்க. ஸோ தலைவர் வந்து என்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கருத்தை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து என்ன மாதிரி வந்து சாதாரண நிலையில் இருக்க தொண்டர்கள் வந்து நம்ம எதுக்காக தாவேக்காவுக்கு ஜாயின் பண்ணோம், தாவேக்காவோட இங்கே உள்ள பர்பஸ் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக வந்து உணர்ந்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கெயாட்டிக் சிச்சுவேஷன் இருக்கையில் நம்மளோட ஒரு டைரக்ட் ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷன் இப்படி நடக்கல, ரியாக்ஷன் என்ன இருக்கும், டிஃபெண்ட் பண்ணுறதா இருக்கும், இல்லைனா பேசுகிறதா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம உண்மையிலேயே வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேன், தாவேக்கா எதற்காக அரசியலுக்கு வந்துச்சு, அதோட கோட்பாடுகள் என்ன, நம்ம மக்கள் கிட்ட போகிறதா நம்மளோட பணி. ஸோ மக்களோடு சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மார்ச் 8 அன்னைக்கு அந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன் சண்டே நடந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணோம். நிறைய வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துருந்தோம். யதார்த்தத்துக்கு அதெல்லாம் பொருந்துமா? அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நகை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல 2500 ரூபா கொடுக்கறதா இருக்கட்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக வந்து 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 1,31,00,000 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 1.31 crores பீப்புளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியான அதிமுக 2000 ரூபாய் சொல்றாங்க, நம்ம 2500 ரூபாய் சொல்றோம். அது சாத்தியமா மேம்? ஸோ வந்து நம்ம எப்போதுமே பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான இந்த மாதிரி டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முதலீடாக தான் பார்க்கணும். பெண்களோட திட்டங்கள் மட்டும் அது பெண்களோட திட்டங்கள், அது ஒரு குடும்பத்தின் திட்டமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு நீங்கள் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா அந்த 2500 ரூபாய் ஒரு இடத்துல சேவ் ஆகப்படுது. அந்த சேவ் பண்ணுற பணம் என்ன ஆகும்னா அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட எஜுகேஷனுக்கோ, நியூட்ரிஷனுக்கோ, பயணத்திற்கோ, இல்லை அடுத்த கட்ட குடும்பத்தை அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அடுத்த கட்ட எடுத்துட்டு போகும். ஸோ வந்து பெண்களோட இந்த என்ன சொல்றது, இந்த எக்ஸ்பென்சஸாக இதை பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பயணத்தை வந்து இது பண்ணுறது, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அப்பா வந்து தனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கச்சுல பயணம் செய்யணும், வெளியில் போய் பயணம் செய்து ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவாரா, ஒரு பையனை சூஸ் பண்ணுவாரா? எல்லா இடங்களையும் பையனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா அவர் முதல் முறையா ஒரு பொண்ணை சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணச்சுல அந்த பொண்ணு வெளி உலகத்திற்கு போகும். ஸோ நிறைய பெண்கள் வெளியில வரது மூலமா சமுதாயம் வந்து முன்னேற்றம் அடையும். இன்னொன்று அந்த பெண்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க சமுதாயத்தின் மேலே வச்சிருக்க பார்வை, அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும். ஸோ இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்து என்னன்னா இப்போ நகர பகுதியில் 4 பெண்களில் 3 பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, ஒரே ஒரு பெண் தான். ஸோ ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போகச்சுல அவள் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆணா வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு திறமை இருக்கான்னு பார்க்கணும், வேலை இருக்கா, கொடுக்குறவங்கள்ட்ட வேலை இருக்கா அப்படின்னு 2 விஷயங்கள் தான். ஆனால் ஒரு பெண் அப்படி கிடையாது. ஸோ அவங்க வேலைக்கு போகல, ஓகே எனக்கு வேலைக்கு போல பாதுகாப்பு இருக்கா, நான் வேலைக்கு போகிற இடத்துல ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா, என்னோட அப்பா வந்து முதியவர்கள், என்னோட மாமனார் மாமியார் முதியவர்கள் இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, நான் போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெண்கள் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் குறைக்கப்படச்சில, சேஃப்டி, ஒரு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் குறைக்கப்படச்சில, அந்த பேரியர்ஸ் தவிர்க்கப்படச்சில பெண்கள் நிறைய வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வெளியில்
வெளியில வந்தாங்க அப்படின்னா they will become economic citizens. அவங்க ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸா மாறுவாங்க. ஸோ இந்த அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து பணம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து என்னன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுமே தவிர இது சாத்தியமா அப்படின்னு பேசுறது அபத்தமா இருக்கு. ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் ரெட் நூல் தமிழுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தொடர்ந்து எங்களுக்காக நேர்காணல் தரணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி மூலமா உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.